அது எங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துருச்சு. முயல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா ஆமாம் போய் கோட்டில் உட்காந்திங்கதான். அந்த மாதிரி கதை இன்றைக்கி சகோதரர் அன்பரசன் அவர் வந்து சீரியல் செட்டெல்லாம் போட்டார். எல்லாம் சீரியல் செட்டெல்லாம் போட்டு அழகாக போட்டு விட்டு, ஐயா காலைல 7 மணி தான் சர்ச்சு, நான் வந்துடுறேன்யா, நாங்கள் எல்லாம் கும்பலாக வந்துடுவேன் அப்படின்னாரு. இன்னும் 7 மணி ஆகலை. தோத்துறோம். அந்த டீம் யாருமே காணோம். பேரனையும் காணோம், இன்னொரு பேரனையும் காணோம், யாருமே காணோம். அந்த மாதிரி இன்னைக்கு அநேகர் வந்து ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கடைசியில் இழந்துடுறாங்க. ஆனால் நாம் ஆயத்தமாக இருப்போம். சொன்ன வார்த்தை கேட்குறது மாத்திரம் ஆயத்தமாக இருப்போம். நம்ம என்ன பண்ணோம், பரலோகத்துக்கு போவோம் தேவனை ஆராதிப்பதற்கு. அதுக்காக தேவன் நன்றி சத்தம். இப்போ இன்னொரு ஜப குறிப்பு, இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. வாலிப பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா செஞ்சாங்க. ரொம்ப அருமையாக வாலிப பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எல்லா கரங்களை தட்ட எல்லா பிள்ளைகள் கர்த்தர் தாமே அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். எழுதிப்போம். கண்களை மூடி நான் ஜெபித்து இந்த இறுதியாய் ஜெபித்து முடிந்தவுடனே நீங்கள் எல்லாரும் இப்படியே வந்துட்டு இப்படி போகும்போது அந்த உங்கள்கிட்ட ஐயா டாக்டர் ஐயா வருவாங்க. அப்படியே இந்த கொடுத்து அப்படியே ஒருத்தர் இருந்து அப்படியே வாங்கினேன். அப்படி போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே கேக்கு அந்த கேக்கு, டீக்கு ஒரு கேக்கு வச்சுருக்குறோம், வீட்டுக்கு ஒரு கேக்கு இருக்குது. டீ குடிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேக் கொடுத்துருங்க. இது வந்து எல்லாருக்கும் இங்கேருந்து அப்படியே வாங்கினே போயிடலாம். எல்லா கண்களையும் முடி நான் ஜெபிப்போம். எல்லாரும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றி எடுத்து துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய உலக ரட்சக திருச்சபையினுடைய இந்த நாளில் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து தெளிவாய் ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்த அன்பு தாசர் அவர்களையும் 7 விதமான காரியங்களை வெளிப்படுத்தினார். ஜனங்களுக்கு புரியும்படியான ஒரு நல்ல தெளிவான ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். நமக்குள் நம்மோடு நம்மை சுற்றி இருக்கிற தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவரையும் அவருடைய குடும்பத்தையுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து வந்த இந்த தாசர் குடும்பங்களையும் ஊழியங்களையும் வேலை செய்ய எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. இந்த டெக்கரேஷன் சொன்ன வாலி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக இந்த நாட்டில் இந்த கிஃப்ட் கொடுத்த அன்பு முத்துவேல் குடும்பங்களையுடைய எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க இன்னும் அதிகமாக என்னுடைய சமூகத்தில் குடும்பம் முழுவதும் சாட்சியாக கொண்டு போய் அநேக இடத்துல பயன்படுத்துங்க. விசேஷமாய் கொண்டு இந்த திலமை சபையுடைய கதா ஊழியக்கார கதாவே சேஷ ஜான் ஜபசேந்திரராஜாவுடைய குடும்பங்களை ஆசீர்வதி. கிளேச ஊழியர்கள் ஜாக்சன் ராஜாவுடைய கதா மணி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இங்கே இருந்து திருச்ச மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தாரை காத்து மேசிக்கும் ஆசித்த பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அணிநேக்கமும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாவலும் நாம் அனைவருடைய விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தாசர் குடும்பங்கள் ஊழியங்களோடு கூட உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் இன்றும் என்றும் சதா காலை தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா.